அவர்கள் தங்களுடைய சிறப்பான உரையை ஆற்றுவார். கேரளாவிலேருந்து பாலக்காட்டிலேருந்து வந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி, வாஸ்துலையும் சரி, பிரசன்னத்துலேயும் சரி, ஜாதகத்துலேயும் சரி, கேரளா பிரசன்னத்துலேயும் சரி, எதில் வேணாலும் நீங்கள் சந்தேகம் கேட்கலாம். ஐயா அவர்கள் தெளிவாக பதில் கூறுவார். நம்மளுடைய சங்கத்தில் சிறப்பான உரையை ஆற்றுவார். நல்லது நல்லது. இங்கு அவையில் அமர்ந்திருக்கும் எல்லா ஜோதிட ஆசான்களுக்கும், ஆர்வலர்களுக்கும், ஜோதிட குருமார்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, ஸ்ரீ குரு ஆஸ்ட்ரோ அகாடமி, ஸ்ரீ குரு திருமண தகவல் மையம் மேலும் மேலும் வளர இறைவனை பிரார்த்தித்து கொண்டு ஒரு திருக்குறளோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏசும் படும் பாக்கறிந்து. அதாவது ஒழுக்கத்தை மறக்கிறன்னு ஒருத்தர் உணர்ந்தாலே அவர் ஒழுக்கத்தை தவற விட மாட்டாரம்மா. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஜோதிடரும் இருக்கணும்னு நினச்சிட்டு நான் இப்போது என்னுடைய உரையை ஸ்டார்ட் பண்ணுறேன். இது இப்போது திருமண தகவல் மையமாக இருக்கிறதுனால திருமணத்தை பற்றியும், அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு பிரசன்னம் பார்க்குறோம். அந்த பிரசன்னத்தில் ராகு பார்த்து ராகு பகவானை மாந்தி பகவானோ குரு பகவானோ கடந்தார் அப்படின்னா அவங்க திருமண காரியமாக தான் கேட்க வராங்கன்னு அர்த்தம். திருமண காரியமாக தான் கேட்க வராங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி பிரசன்னத்தில் 6ல் குரு சுக்கிரன் இருந்து மாந்தி கடந்தாலும், அதே மாதிரி சுக்குருவை பார்த்தாலும், இல்லை குரு சுக்கிரன் மாந்தியை பார்த்தாலும் அவங்க திருமண விஷயமாக தான் கேட்க வர்றாங்க. திருமணத்தில் தான் ஏதாவது ஒரு பிரச்சனையாக வர்றாங்க அப்படிங்கிறத நம்மளால் ஜாதகம் வந்ததுமே சொல்ல முடியும். அது எந்த பிரச்சனமாக இருந்தாலும் சரி, நிமித்த பிரச்சனமாக இருந்தாலும் சரி, ஜாமக்கோல் பிரச்சனமாக இருந்தாலும் சரி, நட்சத்திர சாரத்தை வச்சு சொன்னாலும் சரி. அப்போது இந்த பிரச்சனத்தில் தான் இதை சொல்லணுன்ட்டு இல்லை. அப்போது நம்ம ஜாதகத்தில் எப்பவுமே பார்த்திங்கன்னா 3 குடையவனும் 4 குடையவனும் லக்னத்திலிருந்து சூரியனோ புதனோ பார்த்தால் அங்கு சிறு வயதில் திருமணமாகும். அதாவது ஜாதகத்தில் லக்னத்தில் 3 குடையவனோ 4 குடையவனோ இருந்து அந்த இடத்தை 7 குடையவன் பார்த்தால் அங்கு இளம் வயது திருமணம். மாதிரி பார்த்தால் படிப்பு, தொழில், திருமண வாழ்க்கை எல்லாம் கொஞ்சம் சுமாராக இருக்குன்னு சொல்லுவோம். அந்த 7 குடையவன் அந்த 3, 4 குடையவன் லக்னத்தில் இருக்கும்போது பார்த்தா எல்லா விஷயமும் சுமாராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக லக்னத்தில் சூரிய புதன் 7ஆம் பார்வையாக பார்த்தாலும், இவர்களுக்கு சனி பகவான் தொடர்பு இருந்தாலும், அந்த 7ஆம் அதிபதி அவருக்கு 2 8இல் இருந்தாலும், அந்த ஜாதகருக்கு குடும்பத்தில் சிறுவயது கல்யாணம் ரொம்ப இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும், வயசுலேயே திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்தை சூரிய புதன் பார்த்து அங்கே சனி பகவான் தொடர்பு இருந்தால், அந்த சனி பகவானுக்கு 7க்கும் 8க்கும் உடையவர் 8இல் இருந்தாலோ, இல்லை 7ஆம் அதிபதி 8இல் இருந்தாலோ, அந்த ஜாதகத்து குடும்பத்தில் இல்லை அந்த ஜாதகருக்கோ சிறு வயது கல்யாணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி அந்த குடும்பத்தில் 2 திருமணங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அது ஜாதகருக்காக இருக்கலாம், இல்லைன்னா ஜாதகருடைய அப்பாவுக்காக இருக்கலாம். அதே மாதிரி 7ஆம் அதிபதி 6இல் இருந்து, அதாவது 7க்கு 12இல் இருந்தால் அந்த குடும்பத்தில் திருமணத்தால் பாதிக்கப்பட்டவர், திருமணம் ஆகாதவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். செவ்வாய் சூரிய நட்சத்திரத்திலும் சூரிய நட்சத்திரத்திலும் இருந்தாலும் ஜாதகருக்கோ தந்தைக்கோ 2 திருமணம் உறுதியாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது செவ்வாய் சூரிய நட்சத்திரத்திலும் ஜாதகருக்கோ 2 திருமணம் உறுதியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 5ஆம் அதிபதி 12இல் இருக்க, அவருக்கு 12இல் அந்த 5ஆம் அதிபதி இருக்க, கலப்பு திருமணம் 2 திருமணம் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதாவது கலப்பு திருமணம் 2 திருமணம் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதி 12இல் இருக்க, 12ஆம் அதிபதி அவருக்கு 12இல் இருக்க, இல்லை 5ஆம் அதிபதி அவருக்கு 12இல் இருக்க,
அந்த வீட்டில் கலப்பு திருமணம் கண்டிப்பாக வருது. அதே மாதிரி லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் சமசப்தமுமாக பார்க்க, லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் சமசப்தமுமாக பார்க்க, லக்னாதிபதி 2இல் இருக்க 7ஆம் அதிபதி 8இல் இருந்து பார்க்க, அந்த வீட்டில் பெண் திருமணம் நடக்குது. அது அதிகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி முறை தவறிய உறவுகள் வரும் வாய்ப்பு இருக்குது. அதை வந்து அந்த மாதிரி தொடர்பு இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி புதன் கேது இணைந்து 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு பெற்றாலோ, இல்லை புதன் 12ஆம் அதிபதி தொடர்பு பெற்றாலும், குரு பார்வை பெற்றாலும், அங்கு மதம் மாறிய திருமணம், கலப்பு திருமணம், திருட்டு திருமணம், வயது முதிர்ந்த திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஜாதக தொடர்பு இருந்தாலும் இந்த மாதிரி அமைப்புகள் திருமண வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதே மாதிரி இப்போ இந்த விதி இருந்தால் திருமணத்தில் ஆணும் பெண்ணும் பிரிய மாட்டாங்க, இந்த விதி இருந்தால் பிரிய மாட்டாங்க அப்படின்னா அது என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். நமது ஸ்ரீ குரு துரைசாமி ஐயா அவர்கள் நமது ஸ்ரீ குரு அஸ்ட்ரோ அகாடமிக்கு 3000 ரூபாய் அவரது நன்கொடையாக அளிக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்போது இந்த விதிகள் இருந்தால் கண்டிப்பாக திருமணத்தில் ஆணும் பெண்ணும் பிரிய மாட்டாங்க அப்படிங்கிற விதி இருக்குது. இந்த ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நிறைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிட்டு தான், அதாவது 30 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்தவங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணிட்டு தான் அந்த விதியை சொல்கிறேன். ஏன்னா அந்த காலத்தில் அப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கு. யாருக்கு ஒரு பிடிக்கலினாலும் பிடிச்சிருந்தாலும் குடும்பம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்காக 30 வருஷம் 25 வருஷம் 40 வருஷம் குடும்பத்தில் இனபிரியாமல் வாழ்ந்தவங்க அந்த காலகட்டத்தில் இருந்திருக்காங்க. இந்த காலகட்டம் கொஞ்சம் அது அதாவது கவலையாக இருக்குது. அந்த மாதிரி இணைவு வர்றதுக்கு நினச்சா பிரச்சனை, டைவர்ஸ் அந்த மாதிரி சூழ்நிலை வருது. அப்போது அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன இணைவு இருந்தால் சிலப்போ அந்த ஜாதகம் பிரியாமல் இருக்கும், அப்படி ஒரு ஜாதகம் நம்ம பொருத்தம் பார்த்து வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சில விதிகள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது என்ன விதிகள்னு சொன்னீங்கன்னா, ஆணுக்கோ பெண்ணுக்கோ லக்னாதிபதி ராசியாக வந்தாலும் இல்லை ராசியாதிபதி லக்னமாக வந்தாலும் அந்த இணைவு இருக்கிற ஜாதகம் பிரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, 99% கம்மி. அதே மாதிரி பெண்ணுக்கு குரு இருக்கும் இடம், அதாவது ஜாதகத்தில் பெண்ணுக்கு குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடம் ஆணுக்கு 2வது இடமாக 2ஆம் பாவகமாக வந்தால் அந்த குடும்பமும் பிரியாது. அதே மாதிரி செவ்வாய் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே நட்சத்திரத்தில் நின்றால், செவ்வாய் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே நட்சத்திரத்தில் நின்றாலும் அந்த குடும்பமும் பிரியாது. அதே மாதிரி 7ஆம் அதிபதி ஒரு ஆணுக்கு லக்னமாகவோ பெண்ணுக்கு லக்னமாகவோ வந்த அந்த ஜாதகத்தை சேர்த்து வச்சா பிரிய மாட்டாங்க. அப்போது இந்த மாதிரி சில விதிகள், இன்னும் நிறைய விதி இருக்குது, அதையெல்லாம் சொன்னோம்னா நேரம் பத்தாது. இருந்தாலும் இப்போ சிம்பிளாக இருக்கிற சின்ன சின்ன விதிகள் சொல்லி விதிகள் இருந்தால் ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த விதிகள் வந்து அந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்கக்கூடிய விதி. அதே மாதிரி இன்னொரு விதியும் கூட, பெண்ணுக்கு 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் ஆணுக்கு 8ஆம் அதிபதியாக வந்தாலும், ஆணுக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் பெண்ணுக்கு 8ஆம் அதிபதியாக வந்தாலும் அந்த கணவன் மனைவி பிரிய மாட்டாங்க. இந்த மாதிரி ஜாதகத்தில் இந்த மாதிரி பொருத்தத்தை பார்க்குறப்போ இந்த மாதிரி இணைவு கண்டிப்பாக இருக்குதான்னு பார்த்து அந்த பொருத்தத்தை நாம் பண்ணி வச்சோம் அப்படின்னம்னா கண்டிப்பாலும் அந்த ஜாதகரும் ஜாதகியும் பிரிய மாட்டாங்க. குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை வருது, அந்த வழக்கு அடி தடி எல்லாம் வரும், ஆனால் அவங்க பிரிய மாட்டாங்க. அதுதான் நமக்கு முக்கியம். புருஷனும் பொண்டாட்டியும் பிரியக்கூடாது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது திருமண தகவல் மையம் இங்கே இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு அமைப்பு, பிரியக்கூடாதுங்கிற ஒரு அமைப்பு நமக்கு வேணும்ல, அதனால தான் இந்த தகவலை சொல்கிறேன். அப்போது நம்மளுடைய ஜாதக பிரகாரம் எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெறணும். அதுக்கு நாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தில் எப்பவுமே லக்னத்தை மட்டும் மையப்படுத்தாமல் ராசியையும் மையப்படுத்தி, ராசிக்கு வளர்ச்சிக்கு உண்டான பாவகமாக 7ஆம் பாவகத்தையும், லக்னத்துக்கு வளர்ச்சிக்கு உண்டான பாவகமாக 2ஆம் பாவகத்தையும், ராசிக்கு 7ஆம் பாவகம் லக்னத்துக்கு 2ஆம் பாவகம் வலுத்து இருக்கிற மாதிரி ஒரு முறையில்
ஜாதகம் பார்த்து சேர்த்து வச்சாலும் அந்த ஜாதகமும் எல்லா வளமும் நலமும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதையே நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா என்கிட்ட இந்த மாதிரி ஒரு 1000 ஜாதகத்துக்கு மேலே இருக்குது. அதனால பேசுகிறேன், இல்லைன்னா இதை நான் சொல்ல மாட்டேன். அப்போ ஒரு 1000 ஜாதகம் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு 1,00,000 பேராவது அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு சூழ்நிலை இருக்கும்ல, அதனால சொல்கிறேன். ஏன்னா 4 ஜாதகம் நல்ல அதில் 400 பேர் அந்த மாதிரி நல்லா வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு 1000 ஜாதகம் அந்த மாதிரி அமைப்பில் இருக்குன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 10,00,000 பேராவது அந்த ஜாதக பிரகாரம் வாழ்றதுக்கு இருக்குது. அப்போ அந்த வாழ்க்கை நம்மளால் ஒருத்தருக்கு கிடைக்கலாம்ல. அப்போது இந்த மாதிரி ஒரு பொருத்தம் பார்க்கலாம் அப்படின்னு இந்த வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீ குரு ஆஸ்ட்ரோ அகாடமி, ஸ்ரீ குரு திருமண தகவல் மையம் VT விஜயகுமாருக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு, என் பேர் குரு மணிகண்டன், சங்கமம் ஜோதிட அறக்கட்டளைன்னு பாலக்காட்டில் வச்சுருக்கேன், அதோடைய நிறுவனரும் கூட. ஏன் இந்த திருமண பேசுனா, ஒரு மனிதனுக்கு திருமணம் எப்போது நடக்கும், எந்த தசா புத்தியில் நடக்கும், எந்த தேதியில் நடக்கும் ஜோதிடர் சொல்ல முடியும், அதை நடத்தவும் முடியும். அப்படி இருக்கிறப்போ அந்த நேரம் வர வரைக்கும் அலைய வைக்கிறதுக்கு பதிலாக அந்த நேரத்தில் இந்த முயற்சி செய் அப்படின்னு சொல்லலாம்ல. அதே மாதிரி ஒரு தொழிலும் அப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும். அப்போது அந்த மாதிரி தொழில் புள்ளி, லக்ன புள்ளி, திருமண லக்ன அப்படின்னு சொல்லி நாமளும் வகுப்பு எடுக்கிறோம். அது பாலக்காட்டில் நேரடி வகுப்பாக எடுக்கிறோம். அது 2 நாள் நேரடி வகுப்பாக எடுக்கிறோம். அப்போது என்னுடைய மொபைல் நம்பர் 8593970214, 8593970214. வணக்கம், வளமுடன். ஐயா குரு மணிகண்டன் அவர்கள், அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மெத்தடு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவர் சொல்கிற போது பார்த்திங்கன்னா பேசும்போது அனுபவத்தோடு சேர்த்து தான் வச்சுருக்கிறாங்க. நிறையா அனுபவ விஷயங்கள் பேசுகிறாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்த விதமாக ஐயா சாமிஜி ஐயா நீங்கள் பொன்னாடை போத்த மாதிரி அன்புடன் கேட்டு வைக்கிறோம். அவருக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கு, சாமிஜி ஐயா கிட்டே கிடச்சிருக்கு அந்த பொன்னாடை. சிறப்பு, வாழ்த்துங்களையா.